அப்புறம் 2.1 ஹோம் தியேட்டருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல வேணும், நிறைய ரேஞ்ச் இருக்குங்க. ஏரோப்ளைன்லாம் கிட்டத்தட்ட. ஆனா அப்புறம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராலி ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. இது வந்து வித் மைக்கோட வந்துடும். ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. நம்மளோட ஷாப் நேம், லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எடையர் ஸ்ட்ரீட்ல இருக்கு. எடையர் ஸ்ட்ரீட்னா இந்த ஒப்பனாக ஸ்ட்ரீட்ல சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கட்டு 3வது காம்ப்ளெக்ஸுங்க, மெயின் ரோட்ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் இப்போ கார் ஆடியோ எல்லாமே பண்றோம் நாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபேனு, மல்டி பர்பஸ் ஐட்டம்ஸும் வச்சிருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ்ல மேஜர் ஐட்டம் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பார்த்துடலாம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்படின்னா ஃபினிஷிங் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டருங்க. இது வந்து 2.1 4.1 ஹோம் தியேட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பஸ்டா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும், ப்ளஸ் வந்து கேரண்டியும் இருக்கு இது எல்லாமே. அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி வச்சிருக்கோம், அன்பாக்சிங்ல இருக்கு. இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவர் ஸ்பீக்கருங்க. உங்களுக்கு வந்து சப் ஊஃபர் பிளஸ் வந்து சவுண்ட் பார் 5,000 to 6,000 இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. 2,500 இருந்து இருக்குங்க. இது எப்படி நீங்க எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்களா? ஆமாங்க, எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இது எல்லாமே எங்க ஏரோஃப்ளைன் பிராண்ட் இருக்கு பாருங்க. இந்த பிராண்ட் எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். அதுக்கு போக பாத்தீங்கன்னா ஏரோஃப்ளை பிராண்ட்ல எது எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து டோட்டலி கேரண்டி வந்துடும். எத்தனை இயர் கேரண்டி இருக்கும்? அதாவது இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 year கேரண்டி வந்துடும். ஆனா அப்புறம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராலி ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. இது வந்து வித் மைக்கோட வந்துடும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, வெயிட்டே பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும். ஓகே, உங்களுக்கு இது வந்து ப்ளூடூத், எஃப்எம் பிளேயர் எல்லாமே வந்துடும். இதுல காமிக்கிறேன். இது வந்து உங்க ஓன் மேனுஃபேக்சரிங் வித் கேரண்டி ப்ராடக்ட்டுங்க. எப்படி நம்ம குவாலிட்டி வைஸ்ல எப்படி காம்ப்ரமைஸ் ஆகலாங்களா எப்படிங்கண்ணா? இல்ல நல்லா இருக்கும், குவாலிட்டி சூப்பரா இருக்கும். பிரைஸ் பெஸ்ட் பிரைஸ்ல தான் வித் ரிமோட்டோட வந்துரும். உங்களுக்கு மெயின்ஸ் கார்டு எல்லாமே வந்துரும். இதுல இது வந்து மைக் யூஸ் பண்றதுக்கு ஜாக்கு. ஓகேங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 1 2 3 மைக் யூஸ் பண்ணலாம். இது ஆக்ஸ் லைன் அவுட். ஓகேங்கண்ணா. அப்புறம் வந்து இதெல்லாம் ஃபியூசஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேல வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்கண்ணா. எஃப்எம்க்கு உண்டான ஆண்டனா கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 inch ஸ்பீக்கர் வந்துரும். ஓகே, சவுண்ட் நல்ல சவுண்ட் இருக்கும். ஆமா, நல்ல சவுண்ட் இருக்கும். வித் மைக்கோட வந்துரும். இது மைக்கோட வந்துரும். ஆமாங்க. இப்போ இதுக்கு வந்து வாரண்டி எவ்வளவு இயர்னா? இதுக்கு வந்து 1 year ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி வந்துருங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 year வாரண்டி. 1 year வாரண்டி வந்துரும். சவுண்ட் பார் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 8 inch சப்புங்க. 8 inch சப்பு பிளஸ் இது ஏரோஃப்ளை பிராண்ட்ல தான் பண்றோம். இது வந்து வித் ரிமோட்டோட வந்துரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுல வந்து சப்பு வரும். பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் பார். ஓகே. ஆமா, இது கீழே வந்துடும். டிவிக்கு இப்போ எல்இடி டிவி எல்லாம் எவ்வளவு ஹைட்னா இது வரும் ஆக்சுவலா வந்து? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2.5 feet அந்த மாதிரி வரும். ஓகே. இதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல சப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல் ரேஞ்ச் வாய்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுல வந்து சப் வரும். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அந்த டவர் ஸ்பீக்கர்ஸுங்க. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய டபுள் டவர் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து சின்னது. அதுல பாத்தீங்கன்னா இது வந்து அதோட சின்னது. யூஎஸ்பி எஃப்எம் எல்லாம் வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா இது 2 ஸ்பீக்கர் முன்னாடி வந்துடும். சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊஃபர் வந்துடும், பெரிய சப் ஊஃபர் மாதிரி. இது வந்து சைடு சப் ஊஃபருங்க, முன்னாடி வந்து ஃபுல் ரேஞ்ச். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. 2 சைடு டிவில வந்து 2 சைடு வச்சிட்டீங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். பெரிய ஹால் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா டபுள் டவர் வாங்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம கஸ்டமைஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா பண்ணி தரலாம். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கஸ்டமைஸே பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரெடிமேட்ஸ் நம்ம இருக்கறனால இதே நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ இது பாக்குறீங்க இல்லையா, இந்த சைஸ் இப்படிதான் இருக்கும். பட் இதெல்லாம் ஆன் பண்ணி பார்த்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-22 அடி ஹாலுக்கே வந்து நல்லா உங்களுக்கு கவர் ஆகும் சவுண்டு. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே டபுள் டவருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 டவர் ஸ்பீக்கர் வரும். இதுவும் டபுள் டவர் தான். இதெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிக்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,800 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. நமக்கு இப்போ 2,500 நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் மாதிரி பண்ணிருக்கோம். 1,800 பண்ணிருக்கோம். ஓகே. இன்னொரு மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,500 வித்துட்டு இருந்தது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 2,500 பண்ணிருக்கோம். எல்லாமே நியர் அபவுட் பாத்தீங்கன்னா ஒரு 1,000 rupees பக்கம் உங்களுக்கு வந்து கம்மியா பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி எஃப்எம் பிளேயர்லாம் பாத்தீங்கன்னா 400 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 400 இருந்து இருக்கு. சின்ன எஃப்எம் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 250 இருந்து இருக்கு. இது வந்து ட்ராலி ஸ்பீக்கருங்க. இது வந்து 12 inch ஊஃபர் கொடுத்துருக்காங்க, வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் நீங்க வந்து ட்ராலி மாதிரி இழுத்துக்கலாம். அதாவது ட்ராலி ஸ்பீக்கர் சொல்லுவாங்க, இழுத்துட்டு வந்துக்கலாம். இது வந்து ப்ளூடூத் எஃப்எம்
எல்லாம் வந்துடும். இதில் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாலு, இந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும், சவுண்டு நல்லா இருக்கும். ஒரு பிசினஸ் பர்பஸ்க்கு எடுத்துட்டு போகலாம் இல்லைங்களா? ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ஹோல்சேலும் கிடைக்கும், ரீட்டைலும் கிடைக்கும். ஸோ வந்து டீலர்ஸ் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் கூட பண்ணலாம் நம்மகிட்ட எடுத்து. அடுத்து நம்ம பார்க்க போகிறது PA ஆம்ப்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஆம்பிளிஃபயர்ஸ் இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவி ஆம்ப்ஸுங்க. இது வந்து 500 வாட் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிவாசலில், கோயிலில் எல்லாமே பெரிய பெரிய ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இடத்துக்கு இது வச்சுக்கலாம். கல்யாண மண்டபத்துக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறவங்க இந்த ஆம்ப் வாங்கலாம். இது அதுக்கு மேலே இருக்குது, அதோட வாட்டேஜ் கம்மிங்க. ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 வாட்ஸ் அந்த மாதிரி வரும். இதுவும் PA ஆம்ப் தான். PA ஆம்ப்ங்கிறது மைக் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய 12 இன்ச்சு அவுஜா ஸ்பீக்கர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஹெவி வாட்ஸ் வரும். இது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வைக்கிற ஆம்பிளிஃபயர் நார்மல் வீட்டுக்கு. ஆமாம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5.1 இருக்குது, 2.1 இருக்குது, நார்மல் வந்து 2 சேனல் இருக்குது. இது வந்து சின்ன பேசிக்லேருந்து இருக்குது. பேசிக் இப்போ வைக்கல, பேசிக் ரேஞ்சில இருந்து இருக்குங்க இது. ஓகேங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ். இது வந்து கமர்ஷியல் பர்பஸ். ஆனா நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம், 2.1 ஹோம் தியேட்டருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல வேணும், ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன ஹாலுக்கு ஒரு ஆள் யூஸ் பண்ற மாதிரி, இல்ல ஆஃபீஸ் யூஸுக்கு அந்த மாதிரி இருந்தால் இது பெஸ்ட் ப்ராடக்ட்டுங்க இது. இது வந்து 2.1 பெஸ்ட் ப்ரைஸும் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் முன்னாடி, ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் வந்துடும் உங்களுக்கு, ப்ளஸ் வந்து இது வந்து சப்வூஃபருங்க. இது நல்லா வெயிட் இருக்கும். இது எங்களோட ஓன் பிராண்ட் தான். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பின்னாடி சைடில். இது கூட ஆம்ப் எல்லாமே. இது வந்து டிவிலேருந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 1800 2000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 பண்ணி தராங்க. ஆமாம், 2 ஸ்பீக்கர் வரும். 2 ஸ்பீக்கர் வந்துடும். இது வந்து 1500 வந்துடும். இதில் இனி உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு சப்வூஃபர் போட்டிருப்பாங்க, 6 இன்ச்சு 8 இன்ச்சு சப்வூஃபர் போட்டிருப்பாங்க. ஊஃபரும் பெருசாக இருக்கும், அதோடைய டவர் ஸ்பீக்கரும் அந்த காமிச்சோம் இல்லையா, அதில் வந்து சின்ன சின்ன ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பெரிய ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அதே மாதிரி தான் ப்ளூடூத் எல்லாமே கனெக்ஷன் பண்ணிக்கலாம், டிவியில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப மஸ்ட் என்னன்னா ஃபேனு. இது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட என்ன ஒரு பெஸ்ட்டுன்னா, நாங்க ஏரோஃப்ளைல பார்த்தீங்கன்னா எங்க ஓன் பிராண்ட் போடுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காப்பர் போடுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயில், இந்த பேரிங் எல்லாமே நல்ல குவாலிட்டியா போட்டு பண்ணிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா கேரண்டி ப்ராடக்ட்டுங்க. ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு ஃபேன், பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும் நமக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் பர்பஸ் ஃபேன் பார்க்கலாம். இது வந்து டேபிள் ஃபேனா யூஸ் பண்ணிக்கலாம், இது ஆல் பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். இது பேரே ஆல் பர்பஸ் ஃபேன் தான். இதுவும் ஏரோஃப்ளைல தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், டபுள் ஸ்பீடு தான். 1200 சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பிரைஸ் ஆஃபர் வந்து பண்ணிருக்கோம், 750 ஆஃபர் பண்ணிருக்கோம். என்ன நிஜமா 750 கொடுக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா 750 கொடுக்கலாம். அது எப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் இப்போ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா கொடுத்துடலாம். 750 ரூபாய்க்கு கொடுத்துருவீங்க. நிஜமா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நாங்க 1200 வித்துட்டு இருக்கு இது வரைக்குமே. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணிருக்கோம், 750 கொடுக்கலாம். ஜஸ்ட் 750 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி வந்துரும். 1 இயர் கேரண்டி வேற கொடுத்துறீங்க. 1 இயர் கேரண்டி வந்துரும். இப்போ 750 ரூபாய் கொடுக்குறது குவாலிட்டி வைஸ்ல எப்படின்னா இருக்கும்? சூப்பரா இருக்குங்க. அதான் சொல்லிட்டேன் பாத்தீங்களா, எங்களோட பிராண்டுங்க இது. எங்களோட பிராண்டு ஓன் பிராண்டுங்கிறது ப்ராஃபிட்டபிள் நோக்கி நாங்க பண்ணல. இது வந்து எங்களோட பிராண்ட் வந்து நல்லா சக்சஸ் ஆகணுங்கிறக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நல்லா ரீச் ஆகணும், அவ்வளவுதான். பிரைஸ் வந்து எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காட்டி பரவாயில்ல, அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு. ஆனா இவ்வளவு நாள் நம்ம எல்லா ஐட்டம் பார்த்தோம். பட் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் இனி நிறைய ஐட்டம் இருக்கு. இனி வந்து நிறைய ஐட்டம் பார்க்கணும்னா நம்ம கடைக்கு விசிட் பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ராடக்டாக கிடைக்கும், பெஸ்ட் ப்ரைஸாக கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்சேல் டீலர்ஸ் எல்லாமே யாராக இருந்தாலும் சரிங்களா, கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட்டில் கொரியர் எல்லாமே சப்போர்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் இது பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தந்துடலாம் கண்டிப்பாக.